பேர் சொல்லுவாங்க, ஜாதகத்தில் லக்கணத்திலே சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அவர் கொஞ்சம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சிரமம். மந்தகாரகன், சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பார். எதுலேயுமே ஒரு வேலையை எடுத்த ஒரு வேலையை டக்குன்னு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி லக்கணத்தில் இருந்தார், லக்கணத்தை சனி பார்த்தாலும் அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும். சரி, ராகு பகவான் லக்கணத்தில் இருக்கார். அப்போ ராகு பகவான் லக்கணத்தில் தான் எவ்வியாக இருப்பார், ப்ரெஸ்ஸாக இருப்பார். எதையும் எடுத்து கமுத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி லக்கணத்தில் கேது இருந்தால் நாணகாரகன். என்னங்க, தெய்வம் அனுக்கிரகம் அவருக்கு கண்டிப்பாக இயற்கையாகவே கிடைக்கும். அந்த இப்போ லக்கணத்திலே கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ விநாயகரை வழிபடிச்சுக்குவாங்க. முகமில்லாத தெய்வம் எது இருந்தாலும் சரி அதை வழிபடிச்சுக்குவாங்க. அது ஒரு இஷ்ட தெய்வமாகவே எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அதனால் லக்கணத்தில் பாவகிரகம் இருக்குது, அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வரமாட்டார், ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நம்ம முடிவெடுக்க முடியாது. என்னங்க, வாழ்க்கையில் அவர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியாது. இப்போ லக்கணத்தில் சூரியன் சந்திரன் கூட இருக்காங்க, அது தேய்புறையாக இருந்தால் அது அவங்களும் பாவகிரகமாக தான் வருவாங்க. என்னங்க, லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கோவக்கார், டென்ஷன் பார்ட்டி. இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிற மீசையை முறுக்கிட்டு தலைவர், சண்டை கட்டுறது, பிரச்சனை பண்ணுறது. அப்படின்னா அதுக்காக லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறனால அவங்க சரியில்லாத போயிடுவாங்க அப்படின்லாம் கணக்கு எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து திசை புத்தி இருக்குது. அடுத்து 1, 5, 9 திசை இருக்குது. ஏற்கனவே 1, 5, 9 திசை முடிஞ்சதா இல்லை அடுத்து வரப்போதா, அது ஜெயிச்சிருவாங்களவா? அப்புறம் எப்படி நம்ம லக்கணத்தில் பாவகிரகம் இருக்குது, அவங்க தோற்றுருவாங்க, சரியில்லாமல் போயிடுவாங்கன்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. நம்ம எதுவும் அப்படி சொல்லக்கூடாது. அடுத்து என்ன திசை புத்தி ஓடுது, அடுத்து அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுமா, அந்த லக்கணாதிபதியை நல்லா வளர வைக்குமா, வாழ வைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட பலன் தெளிவாக சொல்லணும். என்னங்க, இப்போ ஒன்றும் இல்லை, லக்கணத்தில் பாவகிரகம் இருக்குது, சனி இருக்குதுங்க, ராகு இருக்குதுங்க, தேய்புரியில் சூரியன் சந்திரன் இருக்கிறாங்க, செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னா சுபகிரகம் குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், புதன் பார்க்கலாம். சுபகிரகம் அந்த லக்கணத்தை பார்க்கும்போது சுவிட்சி நல்ல மேல்மை வந்துடுவாங்க, ரெட்டிப்பு பலன் கொடுத்துட்டு போயிடும். சரியில்லாத கிரகம் பாவகிரகம் லக்கணத்தில் இருக்குது, சுபகிரகம் பார்க்கும்போது எந்த வகையிலையுமே அவர் அடிச்சுட்டு மேலே வந்துடுவார். எத்தனை சொத்து சுகம் அடித்தாலும் மறுபடியும் அவர் சம்பாரித்து மீண்டு வருவார். மனசு உடைய மாட்டார். இனி நம்ம சம்பாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் அவருக்கு வரவே வராது. சம்பாதிப்போம், நம்ம செய்ப்போங்கிற எண்ணம் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும் மைண்டில். அதே கொடுக்குறது இந்த பிரபஞ்சம் தான், இந்த பஞ்சபூத நவக்கிரகம் தான். அது அவர் மனசை தெம்பு கொடுக்குறது, தைரியம் கொடுக்குறது, அவரை வாழ வைக்கிறதே இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் தான். அப்போ லக்கணத்தில் பாவகிரகம் இருக்குது, 1, 5, 9 பாவகிரகம் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். அது சுபகிரகம் பார்த்தா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சுபகிரகம் அப்படின்னு சொன்னாலே இப்போ குரு பார்வை என்ன சுபகிரகம் தான். குரு சுக்கிரன் புதன்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்க, அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார். எவ்வளோ தோற்றாலும் சரிங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாருங்க. லக்கணத்தில் பாவகிரகம் இருந்து சுபகிரகம் லக்கணத்தை பார்த்தாலும் ஜெயிச்சு வந்துடுவார். 1, 5, 9 பாவகிரகம் இருந்து அது குரு சுக்கிரன் சுபகிரகம் பார்த்தாலும் அவர் கண்டிப்பாக அதுலேருந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவார். இதுதாங்க சாதகம். சாதகத்தை இப்போ 9 நவக்கிரகம் நல்ல நவக்கிரகம் இல்லை, 9 நவக்கிரகம் கெட்ட நவக்கிரகம் இல்லை. மெயினாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. என்னங்க, புரிஞ்சு நடக்கணும். ஒரு சாதகம் எப்படி வேணாலும் வருங்க. அடுத்து திசை புத்தி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ரொம்ப ஆராய்ஞ்சு கணக்கெடுத்து தான் சொல்லணும். ஈஸியாக ஒரு சாதகருக்கு பலன் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் நம்ம தோற்று போயிடுவோம். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவாக பலன் சொல்கிறேன். தெளிவாக நீங்கள் கேட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.